திருச்சிற்றம்பலம். நம் அனைவருக்கும் பல்பாடித்து ஆளுகின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தலமுற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்க செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் முதல் வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 153வது அமர்வாக திருத்தலமுற்றோதல் திருக்கயிலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிகர் சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 152வது அமர்வில் திருக்கடிக்குளம் மற்றும் திருத்தண்டலை நீல்நெறி ஆகிய திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோது செய்வித்து சுவாமிகள் திருத்தண்டலை நீல்நெறியில் நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருக்கோட்டூர் மற்றும் திருவெண்டூரை ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அந்த திருத்தலங்களில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டரு பதம் போற்றி ஊழி பலி திருவாதமும் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன் ஒரு நோமை கொலமிகு கரியது பிடியதன் ஒரு நோமை கொலமிகு கரியது படி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறை ஏ தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றி. 153வது வாரம் 177வது தலம் திருக்கோட்டூர் என்கிற இந்த புண்ணிய தலம். திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி போகிற வழியில இருக்கிற சிறப்பு வாய்ந்த தலங்கள்ல இதுவும் ஒன்று. நாம் கடந்த வாரங்கள்ல திருமுறையோடு பயணம் செய்த எல்லா தலங்களும் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி இதை சார்ந்திருக்கிற சோழ நாட்டு தலங்கள். அப்படி இந்த திருக்கோட்டூர் அப்படிங்கிற ஸ்தலமும் திருத்துறைப்பூண்டியில இருந்து மன்னார்குடி போகிற சாலை மார்க்கத்திலே இருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். இந்திரனும் ரம்பையும் சாபம் பெற்று அந்த சாபம் நீங்குவதற்காக இங்க இருக்கிற இறைவனை வழிபட்ட தலம். இந்திரனும் இந்திரனுடைய யானையாகிய வெள்ளானை வெள்ளை யானை வழிபட்ட ஸ்தலம்.
இந்த திருக்கோட்டூர். கோடு அப்படின்னு சொன்னா தந்தம்னு பேரு, யானை தந்தம், அதுக்கு பேரு கோடு, கோட்டுன்னு பேரு. ரம்பை முனிவருடைய சாபத்தினாலே வந்து வழிபட்ட இடம், ரம்பை சாப விமோச்சனம் பெற்ற தலம் இந்த ஸ்தலம். ததீசி முனிவர் என்கிற முனிவர் இருந்தார். அந்த முனிவர் மிகப்பெரிய தவசீலர். பார்க்கடல் கடைகின்ற பொழுது தேவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம், அஸ்திரங்களை எல்லாம் அந்த முனிவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். அந்த முனிவர் அந்த ஆயுதங்களை எல்லாம் தன் சக்தியினாலே அதை முழுங்கினார். வஜ்ராயுதம் மற்ற ஏனைய ஆயுதங்களை எல்லாம், தேவர்களுடைய ஆயுதங்கள், அஸ்திரங்களை எல்லாம் தத்தீசி முனிவர் என்கிற முனிவர் தன்னுடைய சக்தியினாலே எல்லாத்தையும் உள்ள முழுகினார். அந்த ஆயுதங்கள் ஒன்றாக சேர்ந்து வஜ்ராயுதமாக மாறி அவருடைய முதுகு தண்டாக மாறியது. முதுகு தண்டாக அது மாறியது. பார்க்கடல் கடைந்தார்கள். தேவர்கள் அமுதம் உண்டார்கள், வெற்றி கொண்டார்கள். இப்ப மீண்டும் ஆயுதம் வேணும்னு, ஆயுதம் இல்லைன்னு சொன்னா எத்தனையோ அசுரர்களை வெல்ல முடியாது என்று எண்ணினான் இந்திரன். இப்ப மீண்டும் ஆயுதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் ததீசி முனிவருடைய முதுகு எலும்பை தான் நம்ம எடுக்கணும். அப்போ ததீசி முனிவரை அவர்கிட்ட போய் விண்ணப்பம் செய்யணும். தேவர்கள் எல்லாரும் போய் கேட்கிறாங்க, சுவாமி எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் வேணும். அது இப்பொழுது உங்களுடைய முதுகு எலும்பாக மாறிவிட்டது. இப்ப நாங்க என்ன செய்வோம்? ததீசி முனிவர் உலக நன்மைக்காக தன்னையே தியாகம் செய்தார். நெருப்பிலே தன்னுடைய உடம்பை தகனம் செய்தார். அதனால் அவருடைய எலும்பு வஜ்ராயுதமாக மாறியது. அதை எடுத்து பயன்படுத்தினான் இந்திரன். இதனால் அவனுக்கு சாபம் ஏற்பட்டது. இதைத்தான் வள்ளுவ பெருமான் சொல்லுவார், அன்பிலார் எல்லாம் தமக்குடையர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு, எலும்பை கூட மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவார்கள் என்று சொன்னார். அப்படி தன்னுடைய உடம்பு எலும்பையே இந்த உலக சேமத்திற்காக, நன்மைக்காக தத்தீசி முனிவர் என்கிற ஒரு மிகப்பெரிய முனிவர் அந்த எலும்பை வழங்கினார். அப்படி அவர் வழங்கிய பொழுது இந்திரனுக்கு அந்த சாபம் வந்தது. பிரம்மஹத்தி என்கிற சாபம் ஏற்பட்டது. அந்த சாபம் நீங்குவதற்காக இந்திரன் தன்னுடைய யானையோடு வந்து, வெள்ளை யானையோடு வந்து இங்கிருக்கிற இறைவனை வழிபட்டார். அப்படி சுவாமிக்கு தீர்த்தம் வேண்டும், அபிஷேகம் செய்வதற்கு ஜலம் வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்பதற்காக அந்த யானை தன்னுடைய கொம்பினாலே ஒரு ஊற்றை பறித்தது, ஒரு குளத்தை தோண்டியது. கொம்புக்கு பேரு கோடு, கோட்டுன்னு பேரு. கோடுன்னா கொம்பு, யானை கொம்பு. அப்படி ஐராவதம் யானை தந்தத்தினால், தன்னுடைய தந்தத்தினால் குளத்தை தோண்டி தண்ணீரை வரவழைத்து இந்திரனுடைய சாபம் நீங்குவதற்காக பண்ணது. அதனால அதுக்கு பேரு கோட்டூர் அப்படின்னு பேரு. கோட்டூர், கோட்டூர், கோடூர், கோட்டூர் என்று இதற்கு திருக்கோட்டூர் என்று இதற்கு மருவி விட்டது. அதனால இன்னமுமே யானை தன்னுடைய கொம்பினாலே கீறி அந்த தீர்த்தத்தை ஏற்படுத்தியனாலே ஐராவத தீர்த்தம் என்று இன்றும் இருக்கிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் இந்த கோட்டூர். ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை மிக அழகாக, செம்மையாக, வடிவாக பாடியிருக்கிறார்கள். இந்த கோட்டூர் காலையில எழுகிற பொழுது எல்லாரும் கொட்டாவி விடுற வழக்கம் உண்டு. சோம்பல் முறிக்கிற வழக்கம்னு சொல்லுவார்கள். இந்த கைகாலையெல்லாம் முறிப்பார்கள்.
ஆனால் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், காலை எழுகிற பொழுதே கோட்டூர் கொழுந்தே என்று எழுவார்கள். கோட்டூர் கொழுந்தே என்று கொட்டாவி விட்டால் கூட போதுமா? அவருடைய புகழ் இந்த உலகம் முழுக்க தாங்குவார்கள் என்று ஒவ்வொரு பாடல்லையும் பதிக பலனை சொல்லுகிறார். கோட்டூர் கொழுந்தே என்று எழுவார்கள் சங்கை ஒன்று இலராகி சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே. கோட்டூர் கொழுந்தே என்று எழுவார்கள் அம்போனார் தரும் உலகினில் அமரரோடு அமர்ந்து இனிது இருப்பாரே என்று கோட்டூர் இந்த சுவாமியினுடைய தலத்தினுடைய பெயரை சொன்னாலே இவ்வளவு புண்ணியம் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த கோட்டூர் திருப்பதிகம் நம்முடைய வினை நீக்கத்திற்கும் துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்திற்கும் நமக்கு துணையாக நிற்கிற ஒரு பதிகம் இது. இதனுடைய பண் நட்டராகம், ராகம் பந்தூராலி. நிறைய பதிகம் இதிலே பாடியிருக்கிறோம், குறிப்பாக பொன்னார் மேனியனே போன்ற பதிகங்கள் எல்லாம். அப்படி நட்டராக பண்ணிலே பந்தூராளி ராகத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இது. நாமும் காலை எழும்போதே கோட்டூர் கொழுந்தே கோட்டூர் கொழுந்தே என்று எழ வேண்டும். அப்படி எழும்பினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று ஞானசம்பந்தருடைய திருவாக்கினாலே நாம் பார்த்து விடுவோம் வாரி. ஆக இந்த 3 கிழமைகள் தாண்டினால், 3 வாரங்கள் கழிந்தால் சரியாக 3 ஆண்டுகள் இந்த முற்றோதல் துவங்கி 3 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கிறது. ஆக நாம் 3ஆம் ஆண்டினுடைய நிறைவை எட்டியிருக்கிறோம். 4ஆம் ஆண்டு துவக்கத்திலே நாம் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். திருமுறையோடு சிவபெருமானோடு நால்வரோடு இணையத்தின் வாயிலாகவே இந்த திருமுறை முற்றுவதலை செய்வது சாலமிக்க உயர் திருத்தொண்டு. இது யாருக்குமே கிடைக்காது. சிவபுண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இதிலே பயணிக்க முடியும், இந்த திருமுறையை கேட்க முடியும், திருமுறையை நன்றாக வடிவாக பாட இயலும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய குருவருள் துதியை துதித்துவிட்டு நாங்கள் இந்த பதிகத்திற்குள்ளே நுழைவோமாக. பிரானை மைத்திரு ஞான சம்பந்தனை பிரானை மைத்திரு ஞான சம்பந்தனை மறையவர் பெருமானை குறாமலர் பொழி கொச்சையர் நாதனை குறை கடல் இணை வாழ்த்தி தரா தலத்து இனிதில் அவனருள் நினைவோடு தளர்வுரு தமியனுக்கு இராவினை கொடு வந்ததியும் அந்தி மற்றினி விடிவரியேனே ஏ ஏ திருச்சிற்றம்பலம். நீலமாதரு கண்டனே நெற்றிவோர் கண்ணனே ஒற்றை விடை சூளமாதரு கையனே துன்று பை பொழில்கள் சூழ்ந்தழகாய கோலமாமலர்
மணங்கமள் கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள். சால நீடலம் அதனிடை மிவுகள் மிக தாங்குவர் பாங்காவே. சால நீழ்த்தலம் அதனிடை பூகள் மிக தாங்குவர் பாங்காளே. தாங்குவர் பாங்காளே. ஏ ஞானசம்பந்த பெருமான் இம்மாதிரியான பாடியிருக்கிறார். நாங்கள் எளிமையான முறையிலே மனப்பாடம் செய்யக்கூடிய வகையிலே இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. முதல் பாடல்களிலிருந்து பாடுவோம். இதனுடைய கடைசி வரி பாங்காளே என்று முடிய வேண்டும். நீலமாதரு கண்டனே நெற்றி போன் கண்ணனே ஒற்றை விடை சூளமார்த்தரு கையனே துன்றோப்பை பொழில்கள் சூழ்ந்தழகாய பொழில்கள் சூழ்ந்தழகாய கோல மாமலர் மணங்கமள் கொட்டூர்நல் கொழுந்தே என்றெழுவார்கள். சால நீழ்த்தலம் அதனிடை புகழ் மிக தாங்குவர் பாங்காளே. சால நீழ்த்தலம் அதனிடை புகழ் மிக தாங்குவர் பாங்காளே. ஏ பங்கயம் மலர்ச்சீரடி பஞ்சூறு மெல்விரலரல்குள் பங்கயம் மலர்ச்சீரடி பஞ்சுரு மெல்விரல் அறவல்குள் மங்கை மார்பலர் மயில் குயில் கிளியன மிழற்றிய மொழியார்மன் கொங்கையார் குணலை செய் கோட்டூர்நல் கொழுந்தே என்றெழுவார்கள். சங்கை ஒன்றிலராகி சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே. சங்கை ஒன்றிலராகி சங்கரன் திரு அருள் பெறல் எளிதாமே. அருள் பெறல் எளிதாமே. நம்ப நல மலர் கொடு தொழுதலும் அடியவர் தமக்கெல்ல செம்போடார் தரும் எழுத்திகள் முலையவர் செல்வ மல்கிய நல்ல கொம்பனார் தொழுதாடிய கொட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள். அம்போடார் தரு உலகினில் அமரரோடமர்ந்தினீதிருப்பாரே. அமரரோடமர்ந்தினீதிருப்பாரே. பலவு நீள் பொழில் தீங்கனி தென்பல மாங்கனி பயில்வாய கலவ மங்கைகள் நிலவு சொல் கிள்ளைகள் அன்னம் சேர்ந்தழகாய உளவும் நீள்வயல் கயலுகள் கொட்டூனல் கொழுந்தே என்று எழுவார்கள். நிலவு செல்வத்தராகி நீள்நில தீடை
நீடிய புகழாரே நீடிய புகழாரே ஏ உருகுவார் உள்ளத்து பொன் சுட தனக்கென்றும் அன்பரம் அடியார்கள் பருகும் ஆரமோதன நின்று பறிவொடு பக்தி செய்யத்திசையும் குறுகி வாழ்வயல் சூழ்தரு கொட்டூனல் கொழுந்தே என்று எழுவார்கள் அருகு சேர்த்தரு வினைகளும் அகலும் போய் அவனருள் பெறலாமே அவனருள் பெறலாமே அவனருள் பெறலாமே துன்று வார்சடை தூமதி மத்தமும் துண்ணரு கார்வன்னி பொன்றி நார்த்தலை கலனொடு பரிகலம் புலிவுரி உடை பொன்னன மலதர் கொட்டூர்நல் கொழுந்தே என்றெழுவாரை என்றும் எத்துவார் இடரில்லை கேடில்லை ஏதம் வந்தடையாவே ஏதம் வந்தடையாவே மாட மாளிகை கோபுரம் கூடங்கள் மணியரங்கணி சாலை பாடு சூழ்மதில் பைபொன்சை மண்டபம் பரிசோடு பயில்வாய ஊடு பூம்பொழில் சூழ்தரு கொட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள் கேடது ஒன்றிலராகினல் உலகினில் கெழுவர் புகழாலே கெழுவர் புகழாலே ஒளிகொள் வாழையிற்றன்னரக்கல் உயர்வரை எடுத்தலும் உமையஞ்சி ஒளிகொள் வாழையிற்று அரக்கனோ உயர்வரை எடுத்தலும் உமையஞ்சி சுழிய உங்களும் சோர்ந்திட வாழோடு நாளவர் கருள் செய்த குடில்கொள் பூம்பொழில் சூழ்தரு கொட்டூர்நல் கொழுந்தினை தொழுவார்கள் தளிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெறும் தவமுடை அவர் தாமே தவமுடை அவர் தாமே பாடியாடிடும் மெய் பத்தர்கருள் செய்யும் முத்தினை பவளத்தை காண பொன்னாதவ திருவினை தெரிவைமா கூடியாடவர் கைதொழு கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள் நீடு செல்வத்தராகி யுலகினில் நிகழ்தரு புகழாரே நிகழ்தரும் புகழாரே கோணல் வெண்பிறை சடையனை கோட்டூர்நல் கொழுந்தினை செழுந்திரலை பூனல் செய்தடி ஒற்றுமில் பொய்யில்லமெய்யன் நல்லருளெங்கும் காணல் ஒன்றிலா காரமன் தேரர் உண்டாக்க சொல் கருதாதே பேடல் செய்தரனை தொழும் அடியவர் பெருமையை பெறுவாரே பெருமையை பெறுவாரே
பெருமையை பெறுவாரே. பந்தோளா விரல் பவளவாய் தேன்மொழி பாவையோடுவாரும் பாவையோடு உருவாரும் கொந்தூளாமலர் பிரிபொழில் கொட்டூர்நல் கொழுந்தினை செழும்பவளம் செழும்பவளம் பந்தூளாவிய காழியுள் ஞானசம் பந்தன்வாய் உரை செய்த பந்தோளாவிய காழியுள் ஞான சம்பந்தன் ஆய்ந்து உரை செய்த சந்தூளாம் தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாலே. சந்தூளா தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாலே. ஏ மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இது. ஞானசம்பந்த பெருமான் முதல் பாடல்லையே மிக அழகா சொல்றார். நீலமார்த்தரு கண்டனே இன்னைக்கு சனி பிரதோஷம், ஆவணி மாத பிறப்பு. அதுல சுவாமி நஞ்ச உண்டதே சொல்றாரு. முதல்ல நீலமார்த்தரு கண்டனே நெற்றி போர் கண்ணனே ஒற்றை விடை சூலமார்த்தரு கையனே துன்று பைம்பொழில்கள் சூழ்ந்து அழகாய கோலமாமலர் மணங்கமள் கோட்டூனல் கொழுந்தே என்று எழுவார்கள். கோட்டூனல் கொழுந்தே என்று எழுவார்கள். சால நீழ்த்தலம், சால நீழ்த்தலம், நீழ்த்தலம்னா இந்த பூமி நீழ்த்தலம். சால நீழ்த்தலம் அதனிடை பெரிய உலகம். இந்த உலகத்துல நல்ல புகழோட பேரோட கோட்டூர் கொழுந்தே என்று எழுவார்கள். இந்த பூமி இருக்கிற வரையிலும் அவர்கள் புகழ்மிக தாங்குவர் பாங்காலே. நல்ல பாங்கான, பாங்குன்னு அழகு வடிவு, நல்ல ஒரு பாங்கான புகழை, நல்ல அழகான புகழை தாங்குவார்கள். புகழ் மிக தாங்குவர் பாங்காலே. ஏ ஏ பங்கயம் மலர்ச்சீரடி பஞ்சுருமில் விரல் அரவல்குள் மங்கை மாயார் பலரு மயில் குயில் கிளியன மிழற்றிய மொழியார் மென் பொங்கையார் புழாம் குணலை செய் கோட்டூனல் கொழுந்தே என்று எழுவார்கள். சங்கை ஒன்றிலராகி சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே. ஏ தாமரை போல நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற சீரடி உடைய பெண்கள், மெல்விரலால் பஞ்சுரு மெல்விரலால் அரவல்கு மங்கை, அழகுடைய மங்கையர்கள் மயில் போல நடந்து குயில் போல பாடி கிளி போல பேசுகிற மொழி உடையவர்கள்.
மயில் குயில் கிளி என மிழற்றிய மொழியார் மென்கொங்கையார் குழாம் குணலை. குணலைனா வாயில பெண்கள் எல்லாரும் சேர்ந்து குணலை வர்றதுன்னு பேரு. நாக்குனால சத்தம் விடுவார்கள். குணலை. அப்படி பெண்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோட குணலை செய்கின்ற கோட்டு. வாயினால குழவைகளை இட்டு, அந்த குலவைதான் குணலை. குணலை செய் கோட்டூர்நல். இன்னமும் மதுரை பக்கம், திருநெல்வேலி பக்கத்துல சுப நிகழ்ச்சிகள்ல பெண்கள் குழாத்தோட சேர்ந்து பெண்கள் கூட்டமாக இருந்து அந்த குணலை என்கிற அந்த வாயினால ஒரு இசையை சொல்லுவார்கள். அது இன்னமும் இருக்கிறது. குணலை செய் கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள். சங்கை. சங்கைனா துன்பம். சங்கை ஒன்று இலராகி சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே. ரொம்ப எளிமைப்பா அப்படின்னு சொல்றார். நம்பனார் நல மலர் கொடு தொழுது எழும் அடியவர் தமக்கு எல்லாம் செம்பொனார் தரும் எழில் திகழ் முலையவர் செல்வ மல்கிய நல்ல கும்பனார் தொழுது ஆடிய கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள். அம்பொனார் தரும் உலகினில் அமரரோடு அமர்ந்தினிது இருப்பாரே. மலர் கொண்டு வணங்கினால் அமரரோடு இருப்பாரே. பலவு நீள் பொழில் தீங்கனி தேன்பலா மாங்கனி பயில்வாய கலவ மங்கைகள் நிலவு சொல் கிள்ளைகள் அன்னம் சேர்ந்து அழகாய குலவும் நீள்வயல் கயலுகள். மீன்கள் வளர்கின்ற அப்பேற்பட்ட வயல்கள்ல கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள். நிலவு செல்வத்தராகி நிறைய செல்வம் பெற்று நீழ்நிலத்திடை நீடிய புகழாரே. உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர். யாரெல்லாம் உருகி இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்துல ஜோதியாக இறைவன் காட்சி வழங்குவானா. உருகுவார் உள்ள தொண்டர். உள்ளத்து ஒன் சுடர் தனக்கு என்றும் அன்பராமடியார்கள் பருகும் ஆரமுது என நின்று பறிவொடு பக்தி செய்து எத்திசையும் குருகுவாள். குருகுன்னா குருவி. குருகுவாள் வயல் சூழ்தரு கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள். அருகு சேர்த்தரு. பக்கத்துல வரக்கூடிய எல்லா வினைகளும் அருகு சேர்த்தரு வினைகளும் அகலும் போய் அவன் அருள் பெறலாமே. அவன் அருள் பெறலாமே. துன்றுவார் சடை தூமதி மத்தமும் துண்ணு எருக்கார் வன்னி பொன்றினார் தலை கலரோடு பரிகலம் புலி உரி உடையாடை கொன்றை பொன்னன மலர் தரு கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவாரை என்றும் எத்துவார்க்கு இடரில்லை கேடில்லை ஏதம் வந்து அடையாவே. ஏதம்னா துயர் துன்பம். ஏதம் வந்து அடையாவே. மாடமாளிகை கோபுரம் கூடங்கள் மணி அரங்கு அணிசாலை பாடு சூழ்மதில் பைம்பொன்சை மண்டபம் பதிசொடு பயில்வாய கூடு பூம்பொழில் சூழ்தரு கோட்டூர்நல் கொழுந்தே
கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள். கேடது ஒன்றிலராகி கேடு அது ஒன்றிலராகி நல் உலகினில் கெழுவர் புகழாலே கெழுவர் புகழாலே. ஒளிகொள் வாழையிற்று அரக்கன் அவ்வுயர்வரை எடுத்தாலும் உமையஞ்சி சுழிய உண்டலும் சோர்ந்திட, ராவணன் சோர்ந்திட உமை அஞ்ச அவனுக்கு மன்னிப்பை வழங்கி வாளும் 3 கோடி நாளும் வழங்கினான். வாளோடு நாள் அவர்க்கு அருள் செய்த குளிர்கொள் பொம்பழில் சூழ்தரு கொட்டு நல் கொழுந்தினை தொழுவார்கள். தளிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெறும் தவமுடையவர்தாமே தவமுடையவர்தாமே. பாடியாடுமை பக்தர்கட்கு அருள் செய்யும் முத்தினை பவளத்தை தேடி மாலயம் காண முன்னா தவத்திருவினை தெரிவைமார் கூடியாடலர் கைத்தொழு கொட்டூனல் கொழுந்தே என்று எழுவார்கள். மீடே செல்வத்தராகிய இவ்வுலகினில் நிகழ் தரு புகழாரே நிகழ் தரு புகழாரே. கோணல் வெண்பிறை சடையனை கோட்டூனல் கொழுந்தினை செழுந்திரளை ஊனல் செய்தடி போற்றுமில் பொய்யில்லா மெய்யில் நல்லருள் என்றும் காண ஒன்றில்லா காரமன் தேரர் குண்டர் ஆக்கர் சொல் கருதாதே தேனல் செய்து அரணை தொழும் அடியவர் பெருமையே பெறுவாரே பெருமையே பெறுவாரே. பந்துளாவீரல் பவள வாய்த்தேன் மொழி பாவையுருவார் கொந்தூளா மலர் விரி பொழில் கோட்டூனல் கொழுந்தினை செழும் பவளம் பந்துளாவிய காழியுள் ஞான சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் ஆய்ந்து முறை செய்த சந்தூளம் தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாலே சந்தூளாம் தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாலே தாங்குவர் புகழாலே தாங்குவர் புகழாலே. ஏ திருச்சிற்றம்பலம். நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலங்கொள் திருக்காராயில் நன்னியே பைம்புணல் மெல் படைத்தேவூர் அணைந்து போற்றி பரமர் திரு நெல்லிக்கா பணிந்து பாடி உம்பர்பிரான் கைச்சின்னமும் பரவி தெங்கூர் ஓங்கு புகழ் திருக்குள்ளிக்காடும் போற்றி
செம்பொன்மதில் செம்பொன்மதில் கோட்டூரும் வணங்கியேத்தி திருமலி வெண்டுரை தொழுவான் சென்றார். திருமலி வெண்டுரை வெண்டுரை தொழுவான் சென்று சேர்ந்தார். தன தன தத்தான தன தன தத்தான தன தன தத்தனா தன தான தன தன தத்தனா தன தன தத்தனா தன தன தத்தன தன தான. அலமில மிப்புளால் புடையுடல் கட்ட நேர் கருமுக நித்தர் போற்றிய நாதா. அறிவிலி இட்டுண பொறியிலி சித்தமாய் அணிதரு முத்தி வீட்டணுகாதே முத்தி வீடணுகாதே. பல பல புத்தியாய் கலவியில் எய்திடா பறிவோடு தத்தை மார்க்கிதமாடும் தத்தை மார்க்கிதமாடும் இத்தமாடும் பகிடிது துடுக்கல்வாய் கரையன தர படியில் மனிதர் தோற்றிடலாமோ மனிதர் தூற்றிடலாமோ. உலகிதி பொற்றலாய் புரைகடல் வற்றலாய் கொடிய அறக்கரார் பெழவேத உயவனை நெற்றியே தவனதில் குட்டினால் குடிமியை நெட்டை போக்கிய வீர கலை தலை கெட்ட பாய் சமனோடு சமணரை நட்ட கூர் கழுநிறை முட்ட ஏற்றிய தாழ கவிதையும் வெற்றி வேல் கரமுடன் வற்றிடா கருணையும் ஒப்பிலா பெருமாளே. கவிதையும் வெற்றி வேல் கரமுடன் வற்றிடா கருணையும் ஒப்பிலா பெருமாளே ஒப்பிலா பெருமாளே ஒப்பிலா பெருமாளே. மிக சிறப்பு வாய்ந்த திருப்புகள். அலமிலல் அலமிலம் புலால் புலையுடல் கட்டனேற்கு. ஒரு பொருளுக்கும் உதவாத இந்த சதை மூட்டை. இந்த உடம்பை இறந்து போன பிறகு யாராவது வாங்குவார்களோ? இல்ல. மிருகங்கள் விலங்குகள் தோல் கூட பிறருக்கு உதவும். தோலா உதவுது, இறைச்சியா உதவும். ஆனால் இந்த மனித உடம்பு அலமில புலால் யாருக்கும் உதவாத நாற்றமுடைய இந்த உடம்பு புலை உடல் கட்ட நேர்க்கு கஷ்டப்படுகிற எனக்கு ஆறுமுகமுடைய பெருமானே உன்னை போற்றுகிறேன். நித்தரு போற்றிய நாதா அறிவிலி அறிவில்லாத என்னை யாராவது வந்தாங்கன்னா முதல்ல உபசரித்து பிறகு நான் சாப்பிடணும். ஆனா வந்தவர்களை விட்டு விட்டு நான் முதல்ல சாப்பிடுறேன். அறிவிலி இட்டுணா பிறருக்கு இட்டு உண்ணாதவன், யாருக்கும் தராமல் சாப்பிடுகிறவன். அறிவிலி இட்டுணா பொறியிலி ஐம்பொறிகள் எனக்கு நிலையா இல்லை. சித்தமாய் அணி தரு முத்தி வீட்டு அணுகாதே முக்திக்கான வழியை தேடாம பல பல புத்தியாய் ஒரு மனசு இல்ல, பல பல புத்தி, சூழ்ச்சி, பொறாம, காழ்ப்புணர்ச்சி, கோபதாபங்கள் இவையெல்லாம் வைத்துக் கொண்டு பகை
பல பல புத்தி, ஒரு புத்தி எனக்கு. பல பல புத்தியாய் கலவியில் எய்திடா. பெண்கள் மோகத்திலே அலைந்து பறிபோடு தத்தை மார்க்கு இதமாடும். பெண்கள் பக்கத்துல போய் நின்று அவர்களை பற்றி புகழ்ந்து பேசி இதமாடும். பகடிது, பகடி பேசி, பொய் பேசி, துடுக்கனாக, நல்ல ஞானிகளிடத்தே துடுக்கவாக பேசி, துடுக்கனாக, பகடியாய் துடுக்கன் வாய்க்கரையன, நல்ல வாயாடி, அறையல் என தர படியில் மனிதர் தூற்றிய மனிதர் தூற்றிடலாமோ. இந்த மாதிரி என்ன, இந்த மனிதர்கள் என்னை தூற்றிடலாமோ, என்னை குறை சொல்லலாமா? குலகிரி பொற்றலாய், கிரபுஞ்சமலையை பொற்றல் காடாக, புரை கடல் வற்றலாய், கடல் வற்றி போகிற அளவிற்கு கொடிய அரக்கர் ஆர்ப்பு எழ. அப்பேற்பட்ட அரக்கர்களை அழிச்ச வேலை. வேத குயவனை, பிரம்மனை, வேத குயவனை நெற்றியேற்று அவன் தலையிலே ஓங்கி குட்டினான். சிட்டித் தொழிலை செய்வது எங்கன் என்று குட்டி சிறையறுத்தும் கோமானே. பிரணவ மந்திரம் தெரியாததுனால பிரம்மனுடைய தலையிலே முருகன் கொட்டி அவரை சிறையிலே விடுத்தான். குயவனை நெற்றியேற்று அவன் எதிர் குட்டினால் குடிமியை நட்டை, அவனுடைய ஆணவத்தை நீக்கி பிரம்மாவுடைய குடுமியை பிடித்து சிறையிலே தள்ளினவன். போக்கிய வீராக கலை தலை கெட்ட பாய் சமணரை நட்ட கூர் கழு நிறை. முருகப்பெருமானே ஞான சம்பந்தராக அவதாரம் செய்து 8000 சமணர்களை மதுரையிலே கழுவிலே ஏற்றிய வரலாறை சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி. ஒருத்தரை விடாம சமணர்களை கழுவிலே ஏற்றினார். கழு நிறை முட்ட ஏற்றிய, கையிலே தாளமும் அவர் திருவாயிலே நல்ல கவிதையும், தாள கவிதையும். இப்படி முருகப்பெருமானே தாளத்தோட கவிதையோட ஞான சம்பந்தராக அவதாரம் செய்தான் என்று சொல்லுகிறார். தாள கவிதையும் வெற்றிவேல் கரமுடன், வெற்றிவேல் கரமுடன், கையிலே வேலோடு, வற்றிடா கருணையும், வற்றாத கருணை. இதையெல்லாம் இருக்கிற ஒப்பில்லாத, யாரோடும் ஒப்பிட முடியாத எங்கள் முருகனே உன் திருவடியை போற்றுகிறேன். ஒப்பிலா பெருமாளே, ஒப்பிலா பெருமாளே, திருச்சிற்றம்பலம். 175வது தலம் திருவெண்டுரை. இதற்கு வண்டுரை என்று பெயர். திருவண்டுரை வண்டு வழிபட்ட தலம். பிரம்மா படைப்பு தொழில் சரியா செய்ய முடியலேன்னு இங்கு வந்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய அபச்சாரம் நீங்குவதற்காக வழிபட்ட ஸ்தலம் வண்டுரை, பிரம்மா வழிபட்ட ஸ்தலம். பிரிங்கி முனிவர் என்கிற முனிவர் தவம் செய்தார். பிரிங்கின்னு பேரு. அப்பேற்பட்ட பிரிங்கி முனிவர் சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்குவது இல்லை. அம்பிகையை கூட வணங்குவார் இல்லை. ஒரு நாள் கைலாயம் சென்றார் பிரிங்கி முனிவர். அங்கு பார்த்தால் அம்மையும் அப்பனும் பக்கத்துல அம்மையப்பராக உட்கார்ந்திருக்கிறார். இதை பார்த்தார் பிரிங்கி முனிவர். சிவபெருமானை மட்டுமே வணங்கினார். அன்னை பராசக்தியை, உமையவளை வணங்கவே இல்லை. அம்பிகைக்கு கோபம் வந்தது. பிரிங்கி முனிவருடைய சக்தியை, ஆற்றலை எடுத்தார். சிவ மட்டுமே வைத்துக் கொள்ளப்பா, சக்தி வேண்டாம்னு எடுத்தார். சிவபெருமான் பார்த்தார். என்னதான் இருந்தாலும் தன்னை வழிபடுகிற அடியாரை சிவபெருமான் கைவிடுறது இல்லை. உடனே 2 காலுக்கு இடையில 3வது ஒரு கால் முளைத்தது.
அவர் கீழே விழாம இருக்கிறதுக்காக, பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு கால், 3 கால் முளைத்தது பிரிங்கி முனிவருக்கு. இதை கண்டு அன்னை பராசக்தி மிக மிக கோபப்பட்டார்கள். சிவபெருமான் சொன்னார், பிரிங்கியே, நானும் அம்மையும் வேறு வேறு கிடையாது அப்படின்னு அன்னை தவம் செய்ய சென்று விட்டார்கள். இப்ப தனிச்சு இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை, உன்னுடைய உடம்பிலேயே எனக்கு இடம் கொடு என்று கேட்டார். பிறகு சுவாமி அம்பிகைக்கு அர்த்தநாரியாக தன் உடம்பிலே பாதியை வழங்கினார் திருச்செங்கோட்டிலே. பிறகு பிரிங்கி முனிவர் நல்லூர் அப்படிங்கிற ஸ்தலத்துல வண்டாக போய் வழிபாடு செய்தார். வண்டாக போய் சுவாமியுடைய பாகத்துல மட்டும் அப்படி துளைச்சு வந்தாராம். அம்பிகை பாகத்துக்கு போகல. அவர் வண்டாக போனாலும் கூட அம்பிகை வழிபடுறது இல்லை. சுவாமியினுடைய பாகம் எதுவோ அது வரைக்கும் முன்ன போய் அப்படி துளைச்சு இந்த பக்கமா வந்துடுவார். இந்த இடது பக்கம் போறது இல்லை. அப்படி அவருக்கு ஒரு சங்கல்பம். இப்போ அம்மை பார்த்தார்கள், நீ வண்டாகவே இரு என்று சாபம் விட, அந்த பிரிங்கி முனிவர் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக தன் பிழையை பொறுத்து அம்பிகையினுடைய அருளை உணர்ந்து மீண்டும் அன்னையை வேண்டி தவம் செய்து அம்மையப்பனே உலகுக்கு அம்மையப்பர்னு உணர்ந்து பிரிங்கி முனிவர் வண்டாகவே வந்து வண்டு உருவம் நீங்க சாபம் நீங்கிய தலம் இந்த திருவண்டுரை. பிறகு அது வெண்டுரை என்று மாறிடுச்சு. இன்னமும் மூலஸ்தானத்துல வண்டு ரீங்காரம் இடுற மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த வண்டு அப்படிங்கிற சத்தம். இன்னமும் மூலஸ்தானத்துல வண்டு பூஜை பண்ணுகிற அந்த சப்த ஒலியானது இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட அபூர்வ ஸ்தலம். பிரிங்கி முனிவருடைய மனம் திருந்தி அன்னை பராசக்தியை ஏற்றுக்கொண்ட தலம், அன்னையை வழிபட்ட ஸ்தலம். ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிற சிறப்பு வாய்ந்த தலம். மன்னார்குடியில இருந்து மிக அருகாமையில் இருக்கிற வீராக்கி அப்படிங்கிற ஒரு கிராமத்தின் வழியாக இந்த ஊரை அடையலாம். பேச்சு வழக்குல இந்த ஊரை வண்டுரை வண்டுரைன்னு திருவண்டரைன்னு அழைப்பார்கள். அப்பேற்பட்ட திருவண்டரை என்று மாறிவிட்டது. திருவண்டுரை. வண்டு வழிபட்ட பிரிங்கி முனிவர் வண்டாக வழிபட்ட புண்ணிய ஸ்தலம், பிரம்மன் வழிபட்ட தலம். ஞானசம்பந்த பெருமான் பஞ்சமம் என்கிற ஆகிரி ராகத்திலே இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். அதை பாடுவோமாக. ஏன முகத்தவ புத்தரை இந்திர சித்து மனம் புணர்வுற்றார் ஈழவனார் சொறி தொட்டி இனங்களை வெட்டி இசைத்தனர் பட்டரு தானம் இறக்குற சீதை மடுப்பது சாதி குடத்தொடு கண்டீர் சக்கரவர்த்திகள் சிக்கரமட்டுவர் தத்துவம் இப்பரிசு கண்டே இப்பரிசுண்டே ஆன புகழ் பயில் விப்ரசிகாமணி அத்தகு மையுறையும் கார் ஆர்பொழி நீடிய சண்டையர் காவலல் பண்களியே எளியேனோ சோனகனுக்கும் எனக்கும் எனத்தரையன் மனை சூழது கொண்டாள் தும்புரு மாலிலை வென்று நிலத்திடை நின்று துலங்குகிறாரே ஏ பண் பஞ்சம், ராகம் ஆகிரி, தானனை முன்படைத்தான் என்ற அமைப்பிலே பாட வேண்டிய ராகம். ஆதியன் ஆதிரையன் ஆதியன் ஆதிரையன் அனலாடிய ஆரழகல் பதியம்
மாதினோடும் பயிலும் பரமா பரமன் போதியலும் முடிமேயே புனலோடரவம் புனைந்த வேதியன் மாதிமையா விரும்பும் இடம் வெண்டுரையே விரும்பும் இடம் வெண்டுரையே விரும்பும் இடம் வெண்டுரையே. ஆதியனாதிரையன் அனலாடியாரழகல் பாதியோர் மாதினோடும் பயிலும் பரமா பரமன் போதியலும் முடிமேல் புனலோடரவம் புனைந்த வேதியன் மாதிமையால் விரும்பும் இடம் வெண்டுரையே ஏ காலனை ஓருதையில் உயிர் வீடு செய்வார் கழலார் பாலோடு நீ தயிரும் பயின்றாடிய பண்டரங்கன் மாலை மதியோடு நீ அறவம் புனைவார் சடையான் வேளன கண்ணியோடும் விரும்பும் இடம் வெண்டுரையே படை நவிழ்வன் மழுவான் பலபூத படைவுடையான் கடை நவில் மும்மதிலும் எரிமூட்டிய கண்முதலான் முடை நவிழும் புலி தோலுடையாடையினான் கடிய விடை நவிலும் கொடியான் விரும்பும் இடம் வெண்டுரையே பண்ணமர் வீணையினான் பரவி பணி தொண்டர்கள்தம் எண்ணமர் சிந்தையினான் இமையோர்க்கும் அறிவறியான் பெண்ணமர் கூருடையான் பிரமன் தலையில் பலியான் விண்ணவர் தம்பெருமான் விரும்பும் இடம் வெண்டுரையே பாரியலும் பலியான் படியார்க்கும் அறிவறியான் சீரியலும் மலையால் ஒரு பாகமும் சேர வைத்தார் போரியலும் புறமூன்றுடன் பொன் மலையே சிலையார் வீரிய நின்று செய்தார் விரும்பும் இடம் வெண்டுரையே வீரிய நின்று செய்தார் விரும்பும் இடம் வெண்டுரையே ஊழிகளாய் உலகாய் ஒருவர்க்கும் உணர்வறியார் போடில வெண்மதியும் புனலும் மணி புன்சடையார் யாழின் மொழி உமையார் வெறுபவு வெளில் வெள் மறுப்பில் வேழம் குறித்த பிரான் விரும்பும் இடம் வெண்டுரையே வேழம் குறித்த பிரான் விரும்பும் இடம் வெண்டுரையே கந்திய காலனையும் உருள கனல் வாயலறி கொன்ற முனிந்த பிரான் கொன்ற முனிந்த பிரான் கொடியாடிய மேனினார் செந்திமையோர் பரவும் திகழ் சேவடியார் புலன்கள் வென்றவன் எம் இறைவன் விரும்பும் இடம் வெண்டுரையே வென்றவன் எம் இறைவன் விரும்பும் இடம் வெண்டுரையே கரமிகு பத்தினாலும் கடுவன் சினமாயெடுத்த சிரமொரு பத்துடைய அரக்கந்தளி சத்துகந்தான்
பரவலார் வினைகள் அறுப்பான் ஒரு பாகமும் பெண் விரவிய வேடத்தினார் விரும்பும் இடம் வெண்டுரையே விரவிய வேடத்தினார் விரும்பும் இடம் வெண்டுரையே போல மலர் அயனும் குளிர் கொண்ட நிறத்தவனும் சீலமறிவரிதாய் திகழ்ந்தோங்கிய செந்தழலா மூலமதாகி நின்றான் முதிர்ப்புண் சடைவில் பிறையா வேளை விடமிடத்தான் விரும்பும் இடம் வெண்டுரையே வேளை விடமிடத்தான் விரும்பும் இடம் வெண்டுரையே குருவாயவரும் துவராடை நயந்துடையார் பொக்கர்கள் தம் முறைகள் அவை பொய்யன எம்முறைவன் திக்கு நிறை புகழ தரு தேவர் பிரான் கனகம் புயல் சோதி அவன் விரும்பும் இடம் வெண்டுரையே விரும்பும் இடம் வெண்டுரையே திண்ணமரும் புரிசை திருவெண்டுரை மேயவனை தன்னமரும் பொழில் சூழ்தரு சண்பயர் தம் தலைவன் என்னமர்பல் கலையாகான் இசைஞான சம்பந்தன் சொல்ல பண்ணமர் பாடல் வல்ல வினயாயின பற்றருமே பண்ணமர் பாடல் வல்ல வினயாயின பற்றருமே வினயாயின பற்றருமே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை பாடிய அன்பர்கள் கேட்ட அன்பர்களுக்கு வினையெல்லாம் துன்பமெல்லாம் நீங்கும் என்று சொல்லுகிறார் காழி பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான். அவர் திருவடியை போற்றி பெரிய புராண பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமா? நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலங்கொள் திருக்காராயில் நன்னியேத்தி பைம்புணல் மென் பனை தேவூர் அணைந்து போற்றி பரமர் திரு நெல்லிக்கா பணிந்து பாடி கும்பர் பிரான் கைச்சினமும் பரவி தெங்கூர் ஓங்கு புகழ் திருக்கொல்லிக்காடும் போற்றி செம்பொல் மதில் கோட்டூரும் வணங்கியேத்தி திருமலி வெண்டுரை தொழுவான் சென்று சேர்ந்தார். திருமலி வெண்டுரை தொழுவான் முறை தொழுவான் சென்று சேர்ந்தார். தானன தான தன தன தானன தான தன தன தானன தான தன 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 தான. பொது திருப்புகள். ராகம் திலங்கு. ஆச்சார வீணன் அறிவிலி கோபபராதி அவகுணன் ஆகாத நீசன் அனுசிதன் விபாதன் ஆசா விசார
மெகுபித மோகாதச பரவசகள் ஆகாசம் நீர்மணல் அனல் வழி உருமாறி மாசான நாளன் வகைதனை நீதான் எனாத அறிவுறும் வாயாத பாவி இவனென நினையாமல் நினையாமல் மாதா பிதாவின் அருள் நலம் மாறாமல் மாறாகா காரில் எனை இனி மாஞான போதம் அருள் செய்ய நினைவாயே தீசால வேலை சுவரிட மாசூர் மார்பு தொலைப்பட வேதாள ராசி பசிக்கட அறை கூறி மேகாரவாரம் என அதிர்போர் யாது தானம் யமபுரம் மீதேரவேல் கொடு அமர் செய்யும் இளையோனே பூசாது வேடன் உமிழ் தரு பூசாது வேடன் உமிழ் தருக நீராடி ஊனும் எனும் முறை கூறாமல் நீய அவனுக தரு சேடம் போதாம் எனாமலம் அமுது போதாம் எனாமல் அமுது செய்வேதாகமாதி முதல் தரு கோலாகநாத புறமகள் பெருமாளே புறமகள் பெருமாளே. நன அருணகிரி சுவாமிகள் மிக அழகாக சொல்லுகிறார். ஆசாரவீனன் அறிவிலி, ஆச்சாரம் இல்லாதவன், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதவன். ஆச்சாரவீனன் அறிவிலி, அறிவில்லாதவன். கோப அபராதி அவகுணன், கோபமுடையவன், அபவாதமுடையவன், குற்றமுடையவன். அவகுணல், கெட்ட எண்ணமுடையவன். ஆகாத நீசன், யாருக்கும் உதவாத நீசன். அனுசிதன், குற்றம் செய்கிறவன், தூர்த்தன். விபாதனை, பொறுமை இல்லாதவன், நல்லவன், கெட்டவன். ஆசா விசார, எது நல்லது எது தீமைன்னு விசாரிக்க முடியாத. வெகுவித மோகா சத பரவச, கெட்ட எண்ணங்கள்ல ஆசைகள்ல வாழக்கூடிய என்னை ஆகாசம் நீர் மணல் அனல், நீர் மண் அனல் வழி உருமாறி, எத்தனையோ பிரபஞ்சங்கள்ல ஐம்பூதங்களால இந்த உடம்பு உயிர் கிடைச்சு மாசான நாளல் வகைதனை 36 தத்துவம். ஆனா வைஷ்ணவத்துல 32 முடிஞ்சுது. அருணகிரி சுவாமிகள் 32ன்னு சொல்றார். மாசான தத்துவம் மாசான நாளல் வகைதனை நீதான் எனாது அறிவுள்ளம். அந்த தத்துவத்தை எல்லாம் விட்டு விட்டு தத்துவம் கடந்து உன்னுடைய திருவுருளை பெற்று வாயாத பாவி இவன் என நினையாமல், அறிவுள்ளம் பெறாத பாவி இவன் என நினையாமல். மாதா பிதா போல எனக்கு அருள் நலம் மாறாமல், ஆணவம் என்கிற அந்த கார் இருள்ல இருந்து என்னை எடுத்து மாஞான போதம், நல்ல ஞான போதம், போதம்னா அறிவு, மாஞான போதம் அருள் செய்ய நினைவாயே. வீசால வேலை சுவரிட, கடல் வற்றி போயிட, மாசூர் மார்பு தொலைபட, சூரர்களுடைய மார்பு தொலைபட, வேதாள பேய்கள் அவர்கள் இரத்தத்தை உண்டு பசிக்கட, வேதாள ராசி பசிக்கட அறை கூவி மேகாரவாரம் என அதிர்போர் யாது தானம். அப்பேற்பட்ட அசுரர்களை எல்லாம் அழிச்சு யமபுரம், அவங்க எல்லாரும் யமபுரத்துக்கு அமுச்சு வச்ச பெருமான். யமபுரம் மீதேற
வேல் கோடு அமர் செய்யும், வேல் கொண்டு அமர் செய்யும், அமர்னா போர், போர் செய்யும் இளையோனே. கண்ணப்புடைய வரலாறை சொல்லுகிறார். பூசாது வேடன் உமிழ் தரு நீராடி. கண்ணப்ப நாயனார் தன் வாயிலால் உமிழ்ந்த அந்த நீரை ஏற்றுக்கொண்டான் எங்கள் சிவன். ஊனும் என ஊன் எனும் முறை, பன்றி இறைச்சியை பெருமானுக்கு படைத்தார். அப்பேற்பட்ட கண்ணப்ப நாயனாருடைய ஊராமல் நீய அவன் நுகர் தரு சேடம், அவர் தருகின்ற அந்த பிரசாத, அந்த சேடம், அந்த எச்சிலை குற்றம் என்று கருதாமல் ஏற்றுக்கொண்டார். கோதாம் எனாமல், கோதாம் எனாமல் அமுதுசை. அவன் யார் தெரியுமா? பன்றி இறைச்சியை ஏற்றுக்கொண்டாலும் அவன் வேத ஆகமத்திற்கெல்லாம் தலைவன். வேதாகம ஆதி முதல் தரு, அப்பேற்பட்ட வேத ஆகமங்களை கொண்ட, வேத ஆகமமாகவே இருக்கிற சிவபெருமானுடைய புதல்வன். கோல கோலோகநாத, அப்பேற்பட்ட சிவபெருமான் ஈன்ற முருகன். புறமகள் வள்ளி பிராட்டினுடைய மணவாளன். என் சிந்தையில் நீங்காத சுப்பிரமணியன் முருகன் என் பெருமாளே என்று குறமகள் பெருமாளே, குறமகள் பெருமாளே, குறமகள் பெருமாளே, குறமகள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த இரண்டு தலங்களும் மிக சிறப்பு வாய்ந்த தலங்கள். இதை பதிகத்தை கேட்ட அன்பர்கள், பாடிய அன்பர்கள் சிவபுண்ணியம் பெற்று துன்பம் இல்லாமல் வாழ்வார்கள். நாளை சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் சார்பாக மிக சிறப்பானதொரு நிகழ்வினை துவங்க இருக்கிறார்கள். சகலாகம பண்டிதர் சிவாகம ரத்னா டாக்டர் சபாரத்தினம் சிவாச்சாரியாருடைய தலைமையிலே சிவானுபூதி ஞான யோக பயிற்சி என்கிற ஒரு அருமையான ஒரு நிகழ்வை சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் முன்னிருந்து நிகழ்த்த இருக்கிறார்கள். அதனுடைய துவக்க விழா நாளை காலையிலே ஆஸ்திரேலியா நேரம் காலை 12:30 மணி தியாலங்களும், நம்முடைய இந்திய இலங்கை நேரம் காலை 8 மணியாகவும் இருக்கிறது. அன்பர்கள் அதிலே தவறாது கலந்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறது பெரிய அபூர்வம். எத்தனையோ காலங்கள், எத்தனையோ பொருள்களை நாம செலவு செய்யறோம். அப்படி நம்முடைய சிவாச்சாரியார் மிக அருமையான இந்த வாழ்விற்கு தேவையான சிவானுபூதியை மிக அழகாக சொல்ல இருக்கிறார்கள். நல்ல விடயங்களை எல்லாம் கேட்டு நம்முடைய துன்பங்களிலிருந்து வாழ்க்கையில எப்படி வெற்றி பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக மிக சிரமப்பட்டு இந்த நல்ல ஒரு எளிஞான யோக பயிற்சியை சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்திருக்கிறார்கள். இதில் அன்பர்கள் எல்லோரும் பங்கு பெற்று, தவறாமல் பங்கு பெற்று, தொடர்ந்து அதிலே விடாமல் பங்கு பெற்று சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி, நல்ல வாய்ப்பை வழங்கிய அன்பர்கள் எல்லோருக்கும் போற்றி, வருகின்ற கிழமைகளிலே நாங்கள் பிரணவம் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருவாளர் சித்திரவேல் ரமேஷ் பாபு ஐயாவுடைய தலைமையிலே வருகின்ற 24, 25ஆம் தேதி நம்முடைய இலங்கை மலையக மக்களுடைய துன்பங்களை நீக்குவதற்காக அறநெறி பாடசாலைகள் கிட்டத்தட்ட 25 பாடசாலைகளை ஒன்றிணைத்து அங்கிருக்கிற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் திருமுறை ஞான எழில்ஞான பயிற்சியை 1 ஆண்டு காலமாக நம்முடைய ஆசிரியர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஊக்குவித்து நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை சார்பாக அந்த அன்பர்களை சந்தித்து அவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்கி பாராட்டு விழாவை செய்து, அந்த விழாவை செய்வதற்காக நாங்கள் இலங்கை திருநாட்டிற்கு புறப்பட இருக்கிறோம். 2 கிழமைகளும் அங்கே இருந்து நம்முடைய இலங்கை அன்பர்களுக்காக சைவம் தலைப்பதற்காக அறநெறி பாடசாலைகள் நல்ல முறையிலே ஓங்கி வளர்ந்து நம்முடைய பிள்ளைகள் சைவ சமயத்தை சார்ந்திருந்து வேற்று மதங்களுக்கு செல்லாமல் திருமுறைகளை பாட வேண்டும் என்கிற, பண்ணோடு பாட வேண்டும் என்கிற பொருள் உணர்ந்த தன்மையிலே அந்த புண்ணிய நிகழ்வை செய்ய இருக்கிறோம்.
இந்த அனுசரணையை நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் செய்திருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய சித்திரவேல் ரமேஷ் பாபு ஐயா அவர்கள் மிக அருமையான இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிரணவம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர். அப்பேற்பட்ட அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளை நிகழ்கிற நம்முடைய சிவானுபூதி ஞானயோக பயிற்சியிலே அன்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சுவாமிகளுடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். முதலில் நண்பர் நந்திவர்மன் ஐயா அவர்களுடைய பாடல், காதிலே பட்டிட கருத்துகள் சொல்லியே, காதிலே பட்டிட கருத்துகள் சொல்லியே, தீதிலா உலகினை திறம்பட எழுப்பிட வீதிகள் தோறுமே விரைந்திடும் இயல்பினர், தீதிலா உலகினை திறம்பட எழுப்பிட வீதிகள் தோறுமே விரைந்திடும் இயல்பினர், நீதியார் சிவாக்கரர் நீள்களல் போற்றியே, நீதியார் சிவாக்கரர் நீள்களல் போற்றியே. உலகெங்கிலும் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற சைவ அடியார்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று எங்களை கடந்த வாரம் திரு தண்டலை நீள்நெறி என்கின்ற தலத்திலே தங்க வைத்திருந்த எங்களுடைய குருநாதர் எங்களை இன்று அருள்மிகு தேன்மொழிப்பாவை உடனுரை கொழுந்துநாதர் அருளாட்சி புரிகின்ற திருக்கோட்டூர் என்கின்ற தலத்திற்கு முதலில் அழைத்து வந்தார்கள். அந்த தலத்தினுடைய பெயர் குறித்த 2 செய்திகளை, ததீசி முனிவர் பற்றிய செய்தியையும் ஐராவதம் என்கின்ற இந்திரனுடைய யானையினுடைய தந்தன் பற்றிய செய்தியையும் இந்த பெயர் காரணத்தை குறிப்பிட்டு சுவாமிகள் எங்களுக்கு விளக்கம் தந்தார்கள். அதனைத் தொடர்ந்து திருஞான சம்பந்தருடைய துதியாக நாங்கள் ஆடுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், அதாவது 11வது திருமுறையில் உள்ள பாடல் ஒன்றை பாடி, முதலாவது பதிகமாக நீல மலர் தரு கண்டனே என்கின்ற நட்டராக பண்ணில் அமைந்த பந்துவாராளி ராகத்தில் பாடி எங்களை மகிழ்வித்தார்கள். அதனைத் தொடர்ந்து பெரிய புராண பாடலையும் பாடி அலமலமிப்புலால் புலால் உடல் என்ற அலமலமிப்புலால் புலை உடல் என்கின்ற திருப்புகழை மிகவும் சிறப்பாக எங்களுக்கு சுவாமிகள் பாடி அருளினார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த தலமான திருவெண்துறை என்கின்ற தலத்துக்கு அருள்மிகு நெடுங்கண்ணி உடனுரை வெண்துறைநாதர் அருளாட்சி புரிகின்ற திருவெண்துறை என்கின்ற தலத்துக்கு சுவாமிகள் எங்களை அழைத்து வந்தார்கள். அங்கும் சுவாமிகள் ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகத்திலிருந்து திருஞான சம்பந்தர் உடைய துதியை பாடி, அதனைத் தொடர்ந்து ஆதியன் ஆதிரியன் என்கின்ற பஞ்சம பண்ணில் அமைந்த ஆகிரி ராகத்தில் பாடக்கூடிய இந்த பதிகத்தை சுவாமிகள் எங்களுக்காக பாடி தந்தார்கள். தொடர்ந்து பெரிய புராண பாடலை பாடி திருப்புகழ் ஆசார வீணன் அறிவிலி என்கின்ற திலங்கு ராகத்தில் அமைந்த திருப்புகழையும் பாடி அருளினார்கள். சுவாமிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி, இதனைத் தொடர்ந்து கௌரி ஸ்ரீராமன் அம்மா அவர்களை வாழ்த்து பாடல் பாடுவதற்காக அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதர்க்கு அமைக்கும் பொருளன்றே, மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே, மண்ணும் தலைவன் பூசனையும் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோ நடி தாமரை தொழுவாம்.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. கோளை கண்ணி கூரன் காண்க அவளம் அவாய் கனகத் திரளே போற்றி. திட்னி நகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க. சிற்றம்பலம்.